நடக்குதுறாங்க தெரியுமா? இப்போ நானா போல எதுக்குடா மாதன் திவ்யா. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி கமெண்ட் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் என்ன அப்படின்றத vlog ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுதான் நம்ம சேனல் நீங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ vlog குள்ள போகலாம். ஓகே गाइस, நிறைய மாட்டி வந்து நாங்க லைவ்ல இருக்கும்போது நீங்க வந்து ரியலா, அதாவது உங்க லைஃப்ல நடந்த ஸ்டோரி சொல்லுங்க, உங்க லைஃப்ல நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது ஒரு புதுவிதமான முயற்சி தான். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம இந்த vlog-க்குலாம் கோஸ்ட் ஸ்டோரி வந்து நானும் மதனும் மட்டும் சொன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால இன்னைக்கு நம்மளோட அண்ணா வித்தியாசமான ஸ்டோரிஸ்லாம் இருக்கணும். அப்போ இங்க வந்து தம்பிங்க எல்லாருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும். கோஸ்ட் பத்தி ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிலாம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் இந்த கோஸ்ட் சம்மந்தப்பட்டதுல. இப்போ எனக்குமே ஒரு பர்சனலாக ஒன்று இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். அப்போ அப்படி கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லையா? உங்களோட சேர்ந்து நாங்களும் அவங்களோட கோஸ்ட் ஸ்டோரியை ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரியை வந்து நாங்களும் கேட்க போறோம். ஸோ நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணி. இது ஏன் தோணுச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அப்படியே இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஸோ கேட்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம மட்டும் கேட்காம நம்ம ஃபேமிலிஸையும் கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதே மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கும் ஏதாவது பர்சனலாக நடந்திருந்தாக்கா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே யாரு ஸ்டோரி நல்லா இருக்கு, யாரோடது வந்து கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கேமரா செட் பண்ணலாம். நம்ம குரூப்பா உட்காரலாம். ஓகே ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் பல்லு விளக்குவோம். இப்படி வந்துடலாம். யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்றா? அங்க இருந்தா ஆரம்பிக்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் பல்லு விளக்குறேன்? நான் இப்படி தான் பல்லு விளக்குறேன். ரிவர்ஸ்ல சரி, நம்ம எல்லாருக்கும் மூத்தவன் அவன் ஸ்டோரி. அண்ணா ஆரம்பிக்கிறேன். அண்ணாவுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமாடா, உன் லைஃப்ல ஸ்டோன் பேப்பர் சிசர் போடலாமா? சாபுத்ரிஸ் போடலாம். சாபுத்ரிஸ் ரெடி ரெடி 3 2 1. இவர் தான் ஃபர்ஸ்ட். நான் போயிட்டேன். நானும் லாவண்யா போயிட்டோம். நீங்க மூணு பேர் போடுங்க. இப்போ சாபுத்ரிஸ் நானும் போயிட்டேன். நீங்க ரெண்டு பேர் போடுங்க. சும்மா வைக்கல கைய. சாபுத்ரிஸ் அது விட மாட்டேன். சாபுத்ரிஸ் அடம்மா சாபுத்ரிஸ் அம்மா நீ தான் போடுங்க. நீ போட்ட நீ தான் ஆரம்பிக்கிற. அதுதான் ஒழுக்கமா ஒரு மரியாதையா சொன்னேன். பெரியவன் நீ இருக்க போன்னு சொல்றாங்க. गाइस, இது வந்து எங்க அண்ணன் சிவா. இவன் சொல்ற கோஸ்ட் ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை गाइस. அண்ணா நீ ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயந்த ஒரு ஸ்டோரினா பெருசா இல்லாம ஒரு சிம்பிளா ஷார்ட்டா இருக்கணும். ஆனா பயமாவும் இருக்கணும், த்ரில்லாவும் இருக்கணும், பயங்கரமா. நான் பயந்த ஸ்டோரின்னு பார்த்தா ஒரு ஸ்டோரி ஒரு 5 இயர்ஸ் பேக். ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 12 o'clock இருக்கும். 12 o'clock 10 o'clock எனக்கு டியூட்டி முடிஞ்சுது. சாவே சாப்பிட்டு பசங்க கூட பேசிட்டு கீஸ்ட்டு வரும்போது ஒரு 12 o'clock மெயின் ரோடு ஹைவே. அந்த இடத்துல ஆல்ரெடி அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும். ஒரு நான் வரதுக்கு ஒரு 3 days 4 days முன்னால் வந்து ஸ்டோரி சொல்லும் போது சிரிப்பா இருக்குடா. மூஞ்ச காட்டாத, எல்லாருக்குமே சிரிப்பா இருக்காங்க. ஒரு 4 daysக்கு முன்னால் தான் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சோம் ஃபேமிலியோட. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு குழந்தை. நான் அந்த கிராஸ் பண்ணும்போது ஒரு குழந்தை சவுண்டு ஒன்று கேட்டுது. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு மேலே திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. சரி, சைடில் அந்த ரோட்டு ஓரத்தில் அந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஏதோ குழந்தை எதுனா கீழே போட்டு போயிட்டாங்க போல். அண்டை இறங்கி பார்க்குறேன், யாருமே இல்லை. பட்டுன்னு பார்த்தா பின்னால் ஒரு ஷேடோ பாஸ் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா பின்னால் சரி ஏதோ ஒன்று போகுது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா 2 வீலர் எதனா போயிருக்கோம் அப்படின்னு. எதுவுமே இல்லை. சரி, மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் அதே குழந்தை சவுண்டு. அப்புறம் பார்த்தா ஒரு பேரண்ட்ஸ் யாரோ கத்துறா மாதிரி இருக்குது. யாரா இது கத்துறதுன்னு பார்த்தா யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக வரேன். நான்
நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். ஏன்னா என் கூட யாராவது பசங்க இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே இல்லை. ஒரு மாதிரி பார்த்தா சடனாக பார்த்தா மூஞ்சுக்கு முன்னால் ஒரு பையன் ஒருத்தன் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. எதுவுமே இல்லை. திரும்பி இந்த பக்கம் பார்க்குற பின்னால் இன்னொன்று ஒன்று நிற்கிற மாதிரி இருக்கு. அப்படியே உடம்பெல்லாம் கடவுள் ஆகிப்போச்சு. சரி இங்கே இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. நான் சரி தள்ளினா போகலாம் பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி பட்டுன்னு பின்னால் ஒருத்தன் வந்து தலையில் அடிச்ச மாதிரி இருந்தது. ஏய் ஸ்டோரி கேட்டாதான் அது பயமா இருக்கா இல்லையான்னு தெரியும். சிரிச்சுக்கினே இருந்தா எப்படி சிரிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் முதல்ல நீ சொல்லு ஸ்டோரி சொல்லு. இடத்த மாத்து, நீ அதை பார்க்காத, இடத்த மாத்து. நீங்க வேணா நீ பக்கத்துலேயே வேணா நீ அங்கே போ. ஃபேஸ் வர ஒரு இதுவாக டிஃப்ரெண்டாக இருக்குது. தலையில பட்டுன்னு அடிச்சாங்க. யாரும் அடிக்குதுன்னு திரும்பி பார்த்தா யாரையுமே காணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. நானும் வண்டியை செல் போட்டு பார்க்குறேன், கிக்கர் அடிக்கிறான், ஸ்டார்ட்டே ஆகல. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலையாக வந்துட்டு வண்டியை தள்ள போகிறேன். வண்டியோட சேர்ந்து வண்டி என் மேலே வந்து நானும் வண்டி கட்டிக்க மாட்டேன். யாருமே இல்லை தூக்குறதுக்கு. அப்புறம் பார்த்தா 2 செகண்ட் பொறுத்து என்னை வந்து தூக்குறாங்க ஒரு 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வந்து தூக்குனதுக்கப்புறம் என்ன பாச்சுன்னு வண்டி தூக்கி விட்றாங்க. கடைசியாக பார்த்தா அவங்க தான் அடிச்சதே என்னை அடிச்சது அவங்க தான். அது பேய் ஆக்சுவலி அந்த பேய் தான் அவங்க 2 பேர். ஓ இது எப்படி நீ உனக்கு தெரியுது? இது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் வண்டியை தூக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல அன்றைக்கி ஃபுல்லாக. அப்புறம் மறுநாள் போயிட்டு கோயிலில் போய் கேட்க மாட்டேன் தெரியும் இந்த மாதிரி. அன்றைக்கி அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீ கும்புற சாமி தான்ப்பா வந்து காப்பாற்றிக்கணும், இல்லைன்னா அன்றைக்கி அந்த போய் செத்துருவாங்க. அதான் என்னோட அனுபவம். ரொம்ப அந்த இது நீ ரொம்ப இன்சிடென்ட் மறக்க முடியாத இன்சிடென்ட். ஓகே அடுத்து நீ சொல்கிறா. கார்த்தி சொல்லலையா? கார்த்தி நீ சொல்லு. தியா சொல்லு. எனக்கு வந்து ரொம்ப பயமான இன்சிடென்ட்னா ஒரு 2 இன்சிடென்ட் இருக்குது. ஒன்று வந்து நான் அப்போ ஆவடியில் இருந்தேன். ஆவடியிலேருந்து ஓஎம்ஆர் வருவேன். கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். மொத்தம் 5 கிளாஸ் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆவடியிலேருந்து ஓஎம்ஆர் கிளாஸ் வருவேன். பைபாஸில் தான் வருவேன். அந்த பைபாஸில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஒரு வாட்டி என்னென்னா நைட்டு ஒரு 1:30 இல்லை 1:45 இருக்கும் சொன்னாங்க கரெக்டாக. ஏன்னா நான் மாஸ்டர் கிளாஸ் முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் கிளாஸ்லேருந்து வெளில கிளம்புறேன். கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு கற்பூரெலாம் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக நான் பைபாஸில் ஏறும்போது மணி 1:10. பைபாஸில் ஏற 1:10. அது போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என் வண்டியில் யாரோ ஏறி உட்கார்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா என் வண்டியில் நான் மட்டும் தான் இருக்கேன். என்னோடய வெயிட் எனக்கு தெரியும். நான் மட்டும் தான் இருக்கேன் என் வண்டியில். பட் நான் போகிறேன், யாரோ பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி. என்னடா யாரும் பின்னாடி உட்காந்துருக்கான்னு 2-3 தடவை 3 தடவை திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் திரும்பி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, வண்டி எம்டியாக தான் இருக்குது. சரி மறுபடியும் மூவ் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு வெயிட், ஒரு ஆள் உட்காந்தா, ஒரு பல்கான ஆள் உட்காந்தா ஒரு வெயிட் இருக்குது. ஏன்னா என்னோட வெயிட்டுக்கும் என் வண்டியோட வெயிட்டுக்கும் என் வண்டி வெயிட்டு அது மேலே இன்னொருத்தவங்க உட்காந்துனா அது என்னோட வெயிட்டுன்றதுனால நான் மறுபடியும் முறுக்கிறேன். மறுபடியும் ஒரு வெயிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நிறுத்திட்டேன். வண்டி நிறுத்திட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று இப்படி சுற்றி பார்க்குறேன். யாருமே இல்லை. வண்டி மட்டும் சல்லு வண்டிங்க தான் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் நான் உட்காடுறேன். எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனோடனே நான் என்ன பண்ணேன், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். மறுபடியும் என் வண்டி அப்படியே அமுங்கு. நானும் வந்து சரி ஓகே ஓட்டிடலான்னு போகிறேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டேன். வண்டி நின்றுச்சு. என்னடா வண்டி, ஏன்னா பெட்ரோல் இருக்குது, ஆயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. செக் பண்ணுறேன், மறுபடியும் ஆன் பண்ணுறேன். வண்டி ஆன் ஆகல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பைக்கில் வந்துட்டு இருந்த ஒரு அண்ணன் கிட்ட, அண்ணா வண்டி ஆன் ஆகல, டோ பண்ணணும்னா அப்படின்றேன். அந்த அண்ணன் டோ பண்ணுறாங்க, டோ பண்ண முடியும். என்னடா டோ பண்ணவும் முடியல, வண்டி நகர்த்தவும் முடியலையே. நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி வண்டி நின்றுடுச்சுடா பைபாஸில் வாடா. ஏன்னா நான் நிற்கிற இடத்துலேருந்து கிளாஸுக்கும் தூரம், வீட்டுக்கும் தூரம், நடுவில் மாட்டிக்கிட்டேன். சுற்றி வண்டிகளும் இல்லை. பைபாஸில் அந்த சைடில் லாரி போயிட்டு வருது, இந்த பக்கம் அவங்க வண்டியே சுத்தமாக போல. பைக்கில் இருந்தவர் கூட டோ பண்ண சொல்கிற, அவர் தள்ளுறாரு தள்ளே முடியல. 1 இன்ச்சு கூட என் வண்டி நகரே. நான் சரி நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு வண்டி இப்படியே பார்த்துட்ருக்கு. ரொம்ப நேரமாக என் வண்டி யாரோ ஆன் பண்ணுறேன். நான் உட்காந்துருக்கேன். என் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. இண்டிகேட்டர் போடுறாங்க. நான் ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துருந்தேன். கடவுளே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயத்தை வெளியவும் காட்ட முடியாமல், கத்தவும் முடியாமல், அழுகவும் முடியாமல் இப்படியே உட்காந்துருக்கேன்.
கடலை 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 இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வண்டி ஆனும் ஆகல, ஆஃப் ஆகல. நான் போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி முறுக்குறேன். வண்டி யாரோ பின்னாடி பிடிச்சி நிற்கிறாங்க. ஒருத்தவங்க பின்னாடி பிடிச்சி நம்ம வண்டியை பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ரைஸ் பண்ணுறேன். டயர் மட்டும் தான் சுற்றுது. குரு 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 முன்னாடி இப்படி தூக்குது இறங்குது. நிறுத்திட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் வச்சேன். ஆனால் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு என்ன எதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி என் பாட்டிகிட்ட கொடுத்தேன். என் பாட்டியில் உடனே அங்கே இருக்கேன்னா வண்டி அங்கேயே விட்டுட்டு நடந்து வா அப்படின்னு சொல்லிச்சுக்காரு. நான் என்ன பண்ணேன், வண்டி ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே நிறுத்திட்டு ஏதோ ஒன்று இருக்குமா, அதனால என் பாட்டி இப்படியே சொல்லிச்சு, ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு வண்டி பின்னாடி வருது, ஸோ அதனால நீ அதை அங்கேயே நிறுத்து, வண்டி அங்கேயே நிறுத்து, நம்ம காலில் போய் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஓரமாக நிறுத்துன்னு சொல்லிட்டு, ஏமா வண்டியை நகர்த்தவே முடியல, யாரோ பிடிச்சி இழுகிற மாதிரி நிறுத்திட்டு நகர்த்து ஆஃப் பண்ணிட்டு சாவி மட்டும் எடுத்து நீ பாட்டு வந்து வாங்கிச்சுப்பாரு. வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சாவி எடுக்கிற என் கையிலேருந்து சாவி பிடிங்கிச்சுன்னு பிடிங்கி தூக்கி விசிற அடிச்சு சாவியை அள்ள விட்டுருச்சு. ஓடும் போது இந்த என் பின்னங்காலில் ஒரு பின்னங்கால் பிடிச்சி ஒரு முன்னாடி விழுந்து இந்த இடத்துல மண்டை இடிச்சு மூக்கில் வந்து ரத்தம் வருது. அப்படியே இப்படி உட்காந்துருக்குற மூஞ்சி ஒரு 15 செகண்ட்ல நான் இப்படி முடிச்சுட்டே மூக்கை தொடச்சிட்டு இப்படி பார்க்குற 15 செகண்ட்ல இப்படி வந்துட்டு இப்படி போகுது. ஆக்ரோஷமா இருந்தது அந்த மூஞ்சி. இந்த ஆக்சிடென்ட் ஆனா மண்டை மேலே டயர் ஏறி ஏறணும்னா ஒரு மண்டை அப்படியே நசுங்கி ஒரு மாறு இருக்குல்ல, அந்த மாதிரி மூஞ்சினேன். அப்படியே ஒரு மாதிரி ஆகி இருக்கவே கூடாது, செத்துட்டோண்டா அப்படின்னு தான் நினச்சேன். நான் 15 செகண்ட் இப்படி வந்துட்டு போன உடனே ஒரே அழுக, எனக்கு துறத்துன்னு கண்ணு ஊற்றுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, கை காலம் நடக்குது, ஃபோனை காணுன்னு யாருமே அங்கே இல்லை, மனுஷாளுங்களே கிடையாது. என் ஃபோனை தேடுறேன், என் ஃபோனை காணும். வண்டி அங்கே நிற்குது, நான் இங்கே இருக்கிறேன், என்ன பண்ண ஏது பண்ண ஒன்றுமே தெரியாமல் இப்படியே கடவுளை அழுதுகிட்டே மூக்குலேருந்து ரத்தம் ஊதி இப்படியே உழிச்சு நறுக்கிறேன். என்னோட ஷர்ட் காலை பிடிச்சி வலிச்சு போய் கரெக்டாக அந்த என் வண்டி நிற்கிற இடத்துல எடுத்துன்னு போய் விட்டுட்டு திரும்பி பார்த்துறேன், மனுஷாளுங்க நிற்கிறாங்க. என் வண்டிக்கிட்ட எடுத்துன்னு போய் விட்டுச்சு, எனக்கு கரெக்டாக எடுத்துன்னு போய் விட்டுச்சு. வண்டிலாம் வந்து ஒரு சில வண்டி வந்து நிற்கிது, ஏன்னா என் வண்டி நிற்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என் வண்டி நிற்கிற இடத்துல ஆளுங்க நிற்கிறாங்க. தரன்னு அப்படியே முட்டிகளும் சேர்த்து வலிச்சுன்னு போது அந்த கார் ரோட்டில் வலிச்சுன்னு வந்து வண்டிக்கிட்ட விட்ட உடனே ஆளுங்க நின்று உடனே மறைஞ்சிருச்சுங்க. விட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், மனுஷாளுங்க இருக்கிறாங்க. என்னமாச்சு இல்லை சார், இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலை, விழுந்துட்டேன். ஏன்னா பேய் அடிச்சிருச்சுன்னா எவனுமே நம்ப மாட்டான். நான் என்ன போய் சொல்கிறது, ஒன்றுமே என்னால் சொல்லவும் முடியல. எனக்கு அழுக ஒரு பக்கம் வருது, பயம் ஒரு பக்கம் வருது. அப்புறம் அந்த இடத்துல நான் விசாரிக்கிறேன், என்னென்ன இந்த மாதிரி இருக்குன்னு, எனக்கு இந்த மாதிரி அடிச்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்கிறேன். ஏமா இந்த இடத்துல ஏமா நீ நின்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிடுச்சுன்னு. அந்த இடத்துல என் பைக்கு நின்ன இடத்துலையே 25 பேர் செத்துருக்காங்கன்னா அந்த பேய் அடிச்சு. அது வந்து தீராத ஆசையோடு செத்துச்சான். அந்த பைபாஸ் தான் அதுக்கு உலகமேவான். அந்த கதையெல்லாம் கேட்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், உடனே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வான்னு சொல்லி குட்டியானை வர வச்சு எங்கள் அண்ணன் ஆளுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து குட்டியானை வண்டியை ஏற்றி வண்டி கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே ஆகலை. என் வண்டி குட்டியானை தூக்கி போட்டு என்னையும் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அட்மிட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பயமானது இது ஒரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில். அந்த அதுக்கப்புறம் அந்த பைபாஸில் நான் தனியாக போகவே இல்லை இன்ன வரைக்கும். அப்படியே போனாலும் கயிறுலாம் கட்டிப்பேன், சாமியை போட்டெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுப்பேன், ஊதியை போட்டுப்பேன், நான் பாட்டு போவேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராவலிங் நின்றுடுச்சு. இன்னொரு 2வது இன்சிடென்ட் என்னன்னா, என் வாழ்க்கையில இப்போ 2வது இன்சிடென்ட் எல்லா இன்சிடென்ட்டும் நீயே சொல்லக்கூடாது. ஒரு இன்சிடென்ட்டே எனக்கு பீதியாகும். இவன் ஆடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னே தெரியல. அம்மாடி இப்படிலாம் நடந்திருக்கா அப்ப சாமி. போய் சேர்ந்துருப்பேன். மறக்க முடியாத என் வாழ்க்கையில என் ஆத்மா கூட மறக்காதது இந்த ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் நிறைய கோஸ்ட் பார்த்துருக்கேன், பயந்துருக்கேன். நம்ம இந்த ரோட்லலாம் போகும்போது கிராஷ் ஆகுறதோ அப்புறம் நிற்கிறதோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இல்யூஷன்ஸ். அது என்னை பொறுத்த வரைக்கும் இல்யூஷன்ஸ், ஆனால் அது ரியல் உண்மை. அங்கே ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல அவங்க நிற்கிறாங்கன்னா தீராத ஆசையோடு சாகுறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க, ஆக்சிடெண்ட்டில் சாகுறவங்க அந்த மாதிரி எங்கே சாகுறாங்களோ அவங்க நிற்பாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னோட மெமரிஸில் கோஸ்ட் ரியல் கோஸ்ட் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால் இந்த இன்சிடென்ட் கூட என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். நான் அதை அடிச்சு அப்படியே வந்து நின்றுட்டு போனோம். அந்த தலை அப்படியே நசுங்கி இருக்குது கட்சி, அந்த 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 அப்படியே இருக்குது நசுங்கி மூளைகளெல்லாம் விழுது, ரத்தம் வலி ஒரு பக்கம் அப்படியே மூளை நன்றி விடுது, மூஞ்சி ரவா விடுது. அப்படியே
இப்படி வந்து இப்படி போனால் எப்படி இருக்கும் உனக்கு மூஞ்சி முன்னாடி அப்போதான் அந்த மூக்கு ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு இப்படி பார்த்து இப்படி பார்க்குறேன். இப்படி வந்துட்டு இப்படி போய் உசுரே போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். ஹார்ட் பீட் செத்துட்டேன்னு தான் நினச்சேன் நான் அந்த செகண்ட். அதுக்கப்புறம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ தப்பு தவறி ஏதோ எடுத்துட்டு வந்து விட்டுட்டான்னு நினச்சேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டோரி யார் சொல்றாங்க गाइस? ஜீவா ஜீவா ரியலி வந்து நான் அதுக்கு தான் திவ்யா கூட வந்து கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசுவேன், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் தூங்கவும் செய்வேன். கேமரா கூட தான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ அடுத்த ஸ்டோரி யாரை சொல்ல போறீங்க? லாவண்யா. லாவண்யா, நீ சொல்லனே. உன்னோட லைஃப்ல நீ வந்து கோஸ்ட் ஸ்டோரி நான் எந்த சொல்லலாமா? கோஸ்டியூம் பார்க்கல. சிவாயா ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். கேமராவே பார்க்குறேன், யாருமே பார்க்கவே இல்லை. சிவானா இது என்ன இருக்கு? ஏன் கேமராவே பார்த்துட்டு இருக்க? சும்மா இப்பதான் இருக்கியா? இதுதான் இருக்கு. சரி, நீ வா, அவன் கேமரா தள்ளி விட்டுருவான் லியோ. தூரம் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு என்னைய வந்து பீதியாக்கி இல்லடா, பக்கத்துல ஏய் போக நீங்க எல்லாம் என்ன பாக்குறீங்களா? அவன் வந்து நான் வரேன், நான் கேமரா பார்க்க போறேன், கேமரா அப்படி பார்த்தேன்டா. ஓகே ஓகே, சரி சரி. சொல்லுனே. நீ எதுவும் கோஸ்ட் ஃபீல் பண்ணதே இல்லையா? ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் சொல்கிறதுன்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் எல்லாம் சின்ன வயசில் வந்து நாங்கள் ஒளிராட்டம் எங்கள் அண்ணாமூச்சி சொல்லுவாங்களே, அது வந்து எங்கள் ஃபஸ்ட் டைம் விளையாடிருந்தோம். நான் அப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் வந்து எனக்கு சொந்த ஊரே காஞ்சிபுரம் சொல்லிட்டு அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் லீவுக்கு மே மாதம் லீவுக்கு எங்கேயே வந்திருந்தேன் சின்ன வயசில், ஒரு 4th படிக்கும்போது. அப்படின்னா ஆச்சு, பசங்க எல்லாம் லாஸ்ட்டாக விளையாட்டம் ஆடிருந்தோம். ஆடி முடிச்சுட்டு நைட்டு 1 மணி, ஒரு 10, 9 அந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இது கத்திர சவுண்ட் கேட்குது. உனக்கு கேட்குதா? எனக்கு கேட்குது. லேடிஸோட கேட்குதா? ஒன்றும் கேட்கல, மூடிக்கிட்டு தேவையில்லாத பண்ணாத. காசு இது கேக்குது. கேட்குது. சரி, நீ ஆஃப் பண்ணு, வேண்டாம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, அமைதியா இரு. ஒண்ணுமே எனக்கு கேட்கல. லேடிஸ் வாய்ஸ் கேக்குது. எனக்கு தான் கேக்குதுன்னா அப்ப நான் பைத்தியம் தான். அவங்க 2 பேருக்கும் கேக்குதாண்டா? கேட்குதுடா, நல்லா உத்திக்கல்றா. ஒரே நிமிஷம் சைலண்டாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கேட்கலடா, நீ சொல்றா. கேட்குது. உனக்கு கேக்குது? ஏய், உனக்கு காது கேட்குதா இல்லையா? அவன் கேட்குதுடா நல்லா. தண்ணி மாட்டேன். இல்ல, நான் வரல, நீ சொல்றா. ஒன்றாச்சு லாஸ்ட்டாக ஒரு தனியாக போக பயமா இருக்கு. நான் கூட வரலாம். இல்ல எனக்கு சுவிட்ச்லாம் தெரியாது. நீ வேணா. அப்படியே கொண்டு போ. லாவண்யா, ஏதோ சத்தம் கேக்குதான்னு லாவண்யா கேட்கல. உனக்கும் கேட்கலையா? இல்ல தானே இருக்கு, உனக்கு கேக்குதாடா? எனக்கு அது எப்படி எங்க 3 பேருக்கு கேக்குறோம், 3 பேருக்கு எப்படி கேக்குதா? எனக்கு மட்டும் கேட்டுச்சுன்னா அது கேட்டா கேட்கணும், விடுங்களேன். நீ கதையை சொல்றேன். இது நீ ஏன் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேக்குறீங்க? எனக்கு இப்போ அதுதான் கேக்குது. நீ இப்போ இந்த ஸ்டோரி சொன்னதுனால அதுக்குள்ள போறேன், அதுல இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லிருக்க. ஒரு ஸ்டோரி சொன்னா அதோட கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். நீ சொல்றா. ஆனாச்சு லாஸ்ட்டாக ஒரு 9:30 அது மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கேயா ஒரு கோவில் ஆப்போசிட்டில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், பழந்த மரம். அது அந்த மரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஓலக்கோட்டா வீடு வந்து பழஞ்ச வீடு. அது வந்து அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து இந்த கார்த்தி கேக்குது. கார்த்தி ஏய், நீ உட்கார. நீ வாயா. ஏய், காது மெதுவும் கேட்காது, சைலண்டா கேட்காது. ஆமா. கேக்குதானே? அழுகு சவுண்ட் கேக்குதானே? சரி கேட்கட்டும். சரி உட்காரு, உட்காரு. நம்ப மாட்டாங்க. சரி போ, உட்காரு உட்காரு உட்காரு. ஏன்னா பக்கத்தில் உட்காரு. தண்ணி மாட்டேன். நான் வரல, நீ போய் எடுத்துட்டு வந்து குடிச்சு. இந்த தைரியசாலியாச்சே. ஜீவா, என்ன ஜீவா அப்படியே அண்ணனுக்கு புடிச்சு ஜீவா. அவனுக்கு இதுவாயிட்டா 2வது மணி தேவையில்லாத நீ வந்து நீ தான் இந்த ஸ்டோரியில சொல்லி ஆரம்பிக்கலாம், இது நல்லா இருக்குன்னு சொன்ன பிளாக். நீ வந்து இப்ப ரியல் ஸ்டோரி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. ரியல் ஸ்டோரி அவங்க உங்களுக்கு நடந்ததை சொல்லுங்கன்னு சொன்னேன். பட்டு மைலூட்டாக கேட்குது, பட் கன்ஃபார்மாக நீங்க நம்பவே மாட்டாங்க. தண்ணி சொல்லுங்க. மைக்க போட்டு பந்து விளையாண்டு நீ நான் வரலன்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இங்க வந்து உட்காந்து இருக்குது. வரலன்னு சொன்னார் தண்ணி எடுக்க, கூட வந்துட்டு இங்க வந்து உட்காந்து இருக்கிறாரு பேசிக்கின்னு. இங்கதான் உட்காந்துருக்க கேனை. நீ தானே கூட வந்த. இவ்வளவு நேரம் கேரம் போட்டு தான் விளையாண்டு நல்லா தான் இருந்த. கிறுக்காயிருவீங்க அது. ஜீவா, இதெல்லாம் என்னையும் நம்ப விட்டு மாட்டாங்க. பேசக்கூடாது.
சரி சொல்லு ஜீவா நீ திவ்யா தேவையில்லாத நீ அப்ப யாரு உள்ள கான்செப்ட் வந்தது? இவரு தான் கூட வந்தாரு, இவரு இங்க உட்காந்து நீ பேசி அவன் தானே கூப்பிட்ட அப்ப அவன் தான் வந்து வரல வரலையா அவங்க தானே வரலன்னு தான் அவன் சொன்னாரு. வரல இங்கே தானே இருக்கிறான். அவரு தான் கூட தான் வந்தாரு, அவரு தான் வந்தாரு கூட. அவர் வரல, அவர் அவர் வந்தாரு கூட. இங்கதான் ஏய் என்னடா குழப்புறீங்க ஏய் டேய் என்னடா பேசுறீங்க? கூட வந்தாரு, அவரு தான் உள்ள வந்தாரு. நீங்க வேணா போய் பாருங்க. அவர் திவ்யா. வரலன்னு சொன்னாரு, வரலன்னு சொல்லிட்டு நீ பண்றது வந்து நீ பண்ற ரியாக்ஷன் எனக்கு பீதி ஆயிட்டு இருக்கு. இதே வேலை அந்த பிள்ளைக்கு. நீங்க வா திவ்யா இங்க உட்காரு. இங்க வா நீ vlog முடிச்சிடலாம் வா, நான் 2 கதை போதும். இங்க வால திவ்யா 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 ஜீவா ம் என்ன கதை சொல்லு சிவன. நீ சொல்லு வருவா. அதெல்லாம் ஆச்சு கரெக்டாக அந்த வேப்ப மரம் வந்து பழஞ்ச மரம் அது. அந்த மரமும் அரச மரமும் ஒன்றா சேர்ந்த மரம். திவ்யாவா அப்படின்னா ஆச்சு அந்த வேப்ப மரத்தில் அந்த வந்து அந்த குழி மாரி சொல்லுவாங்கள்ல கொகை, அந்த வேப்ப மரத்தில் நல்லா பெருசாக வந்து கொகை மாரி ஒரு விழுவும்ல. ஏய் இங்க இதுல பைத்தியக்கார இரு மாதிரி பண்ணுவது. இங்க வா திவ்யா முத எரிச்சல வீட்டுக்கு நக்குறாங்க உனக்கு அங்கதான் உட்காரு. நீங்க உட்காரு திவ்யா 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 ஒன்றும் இல்லை கம்மனு எதே இருக்காது. இவன் வரலன்னு தானே சொன்னான். இவன் வந்தான்னு தான் சொன்னான். இவன் வரவே இல்லை, அவன் இங்கே தான் இருந்தான். நீ எனக்கு பயமா இருக்கிற இப்போ. நீ உட்காரு. நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தா போதும். சரிதான் அமைதியா இருக்கேன். பார்த்தா எனக்கு கை கால்லாம் வந்துருக்குறா. தெரியாம இந்த vlog எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் guys. இவங்க எல்லாம் சேர்ந்து என்னைய பீதி ஆகுறாங்களா இல்லை எனக்கு தான் நெசமாவே பைத்தியம் ஆயிடுச்சு. எனக்கு பயமா இருக்கு இப்போ. சொல்லுடாங்க நீ சொல்றா என்ன நடக்கும் பார்க்கலாம். என்னாச்சு அந்த வேப்ப மரம் அந்த குழந்தை மரம் சொல்லுவாங்கள்ல, இந்த மரம் வீழ்ப்புனா உள்ள ஒரு கொகை மாரி கண்டு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த குட்டிச்சாத்தான்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவங்க வந்து இந்த டைமில் தனியாக என்ன போனாங்கன்னா கழுத்துக்கு அடிப்பாங்க எங்கள் ஏரியாவில் அந்தமாரி. அந்த டைமில் ஆச்சு நான் ஒரு டைம் தனியாக போனேன் ஃபஸ்ட் டைம். அப்போ தான் அந்த கொட்டா வீட்டிலேருந்து இந்த வேப்ப மரத்துக்கு வருது அந்த கல். ஆனால் என் மேலே படல, என் பின்னாடி வந்து வீயுது. நான் வீண் பண்ணி திரும்பி பார்க்குறேன், யாரும் இல்லை, ரோட்லேயும் யாரும் இல்லை, இந்த சைடு ஆப்போசிட்டில் யாருமே இல்லை. சென்ட்ரலாக இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு கம்பம் தான், ஒரே ஒரு கம்பம் ஒரே லைட்டு தான். நான் போனால் இப்படி இப்போ ஆப்போசிட்டில் போனால் இந்த சைடில் வந்து ரோட்லேயும் யாருமே இல்லை. அப்படின்னா ஆச்சு அந்த கல் வந்து என்னன்னா திரும்பி பார்க்குறேன், யார் இந்த டைமில் வச்சிருப்பான்னு சொல்லி திரும்பி மாதிரி யாருமே இல்லை. ஆப்போசிட்டில் பாரு யாருமே இல்லை. அப்புறம் 2வது ஸ்டெப் வைக்கிறேன், திருப்பி அந்த கல் வீயுது. கல் வந்துன்னா எல்லாம் சுற்றி கித்தி பார்க்குறேன். சரி நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தேன். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா நான் வீட்டுக்கு போ ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்துக்கிறேன். காற்று சும்மா அந்த அரசமரம் எல்லோரும் பட்ட பண்ணி அந்த எளிய மரம் அப்படியே வேப்ப மரம் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கு. அடிச்சோன்னா இதுன்னு சொன்னால் மேலே பார்த்தா வானம் இருட்டின்னு இருந்தால் ஒரு மாதிரியாக மேகமூட்டம் வந்தால் மழை டைமில் வந்துருக்கு. அந்தமாரி வந்து காற்று ஒரே இருந்தது. நான் என்ன பண்ணேன், சரி சொல்லிட்டு வேகமாக போனால் அந்த கொட்டா வீடு இருக்கேன். அந்த கொட்டா வீடு வந்து ஒரு மூங்கி இருக்கும்போது தானால கீழே வீயுது. அது காற்றுல இருந்தால் இல்லை அதுவாக வீந்தான்னு தெரியல, தானால கீழே இருந்தது. கீழே வந்தோன்னா நான் திரும்பி பார்க்குறேன், அப்போட யாருமே இல்லை. சரி சொல்லிட்டு நான் லைட்டு கம்பு தான் நான் போகிறேன். லைட்டு கம்பு போனால் லைட்டு கப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் சவுண்டு கேட்குது? சொல்கிறேன் நீ நம்பவே மாட்டேன். லேடிஸ் அழுகுற மாதிரி கேட்குது. இல்லை மாதிரி கன்ஃபார்ம் சவுண்டு கேட்குது. எங்களுக்கெல்லாம் கேட்கவே இல்லை. உனக்கு கேட்குதா? உனக்கு கேட்டுச்சாடா? இருக்குங்க 3 நீ சொல்கிறான். அதெல்லாம் ஆச்சுன்னா அந்த கம்பு தண்ணி போனால் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனோன்னா லைட்லாம் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வேகமாக ஓடிலாம் நினச்சி வீட்டுக்கு போகிறேன். அதாவது ஸ்டெப்பு வைக்க கல் பெயின் வந்து வீந்துகிட்டே இருக்குது. அதை நான் குடிச்சதை அந்தமாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன வயசில் எங்கள் ஆயா அந்த மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்திடுச்சுண்ணா. சரி நான் வேகமாக வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். மறுநாள் எழுந்துக்கிறேன், என்னால் எழுந்துக்கவே முடியல, என்னமே தெரியல, எழுந்துக்கவே முடியல. அப்புறம் அந்த ஃபீவரு இந்த அப்படியே எல்லாம் குளிர்ச்சி எல்லாம் எல்லாமே முன்னாடி தான் எழுந்துக்கிறேன். எங்கள் அம்மா ஏற்படுறாங்க, எழுந்துக்க முடியலம்மா நான் தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் தூங்குறேன். 2வது சேர்ந்து நான் கடைக்கு போகிறேன். மதிய டைமில் கடைக்கு போகிறேன். அந்த டைமில் நான் போகும்போது தெருவில் யாருமே இல்லை. அந்த மாதிரிலாம் சரி இதெல்லாம் நைட் டைம் தான் உங்களுக்கு பயமாக இருக்கும், பகலில் பயம் இல்லை சொல்லிட்டு நான் போகிறேன். திருப்பி பகலில் அந்தமாரி எனக்கு கல் என் பின்னாடி வந்து வீயுது. ஆனால் மேலே வீல பின்னாடி வந்து வீயுது. ஏய் இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க தெரியல. நீ இதுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குற? எனக்கெல்லாம் கேட்கவே இல்லை, உனக்கு மட்டும் தான் கேட்குது. நீ வந்து இப்போ உன்னோட ஸ்டோரியை கேட்டு தப்பு, நீ அதுக்குள்ளே போயிட்ட. கேக்குதானே? லேடிஸ் அழுகுற மாதிரி இருக்கு. ஏன் நீ பண்ணுற?
இன்ட்ரெஸ்டாக ஸ்டோரி கேட்டுங்கிற கேளு. எனக்கு ஸ்டோரி கேட்கவே மைண்ட் வர மாட்டேங்குது. எனக்கு அது அதில் தான் மைண்ட் போகுது. எனக்கு அது நல்லா கேட்குது. உங்கள் யாருக்குமே கேட்க மாட்டுது. எனக்கு நல்லா கேட்குது. அவன் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான், அதை தாண்டி எனக்கு கேட்குது. எனக்கெல்லாம் ஒன்றும் நான் கேட்க என்ன பைத்தியமா? உனக்கு அவனை கேட்க அவன் முடியல கை வச்சா பிடிக்காது சொல்லிட்டேன். சரியா? சொல்லுங்க. ஸ்டோரியாக சொல்ல உனக்கு கேட்குதாடா? எனக்கும் கேட்கல. உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லுங்க காய், தயவு செஞ்சு. பைத்தியக்காரி மாதிரி உலகிட்டு கிடக்கா. vlog முடியும். எனக்கு நீ வந்து ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்க தெரியா? சொல்லிட்டேன். ஸ்டோரி சொல்லி அழகா 5 பேர், எத்தனை பேர் இருக்கான்? 3 6 பேர் இருக்கான். அழகா 6 பேர் ஸ்டோரியை சொல்லி அழகா vlog முடிக்கலான்னு பார்க்குறேன். நீ சும்மா போட்டுக்கிட்டு பயமுறுத்திட்டு இருக்க 2 மணிக்கு உட்காந்து. நான் சொல்றேன் வேணாம். ஆமா சரி வேணாம், வேலை கட் பண்ணுங்க. வேண்டாம், உண்மையாக வேண்டாம். எனக்கு ஏதோ கேட்குது. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்புறம் வேலை கட் பண்ணு போதும். எனக்கு தெரிஞ்சு திவ்யா நீ அந்த கண்டென்ட் உள்ளே போயின்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன கதை உள்ளே போயின்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கும் கேட்டுது. அப்போ கூட நான் சொன்ன கதையில அவங்க அழுகவே இல்லையேண்ணா. பட் ஆனால் எனக்கு கேட்டுது. ஒன்ஸ் கேட்டுது, மட்டும் செகண்ட் டைம் கேட்டதா? செகண்ட் டைம் சொன்னல, அப்போ கேட்டுது. பட் ஆனால் இப்போ எதுவும் கேட்கல. பாப்பா மல்லிப்பூ வாசனை வர மாதிரி இருக்குல்ல? வந்துட்டு போனா நிஜமானா வருது தானே? உங்களுக்கு வருது தானே? மல்லிப்பூ வாசனை வருது தானே? சவுண்டு கேட்டாலே இவனுங்க வரலன்றானுங்க. இதை மல்லிப்பூ வாசனை வேற நான் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு அவள் வருதானா? இல்லை. சரி பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ணுவேன். நீ சொல்லு. நாங்க சொல்றதா நம்ப மாட்டான். அவன் சொல்ல கூட நம்ப மாட்டியா? நான் தான் பைத்தியம். அதான் அவன் 2 வாட்டி கேட்டுச்சு. ஏன் 2 வாட்டி கேட்டுச்சுன்னு சொல்றான்ல? அது சும்மா நான் இருந்தா பூனை கூட தான் அவன் மனசால மாதிரி கத்துவோம். அதிகமா வருதுல்ல மல்லிப்பூ வர? எனக்கு காட்டியண்ணா அதெல்லாம் எதுவுமே வரல. ஃப்ரிட்ஜில் மல்லிப்பூ வச்ச மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரிட்ஜில் இருக்க மல்லிப்பூ வாசனை வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் பூலாம் இல்லை. சம்பளத்தம்மா மீறி வருது. ஏய் இல்லைன்னா நம்ம சாமி போட்டா கூட போட்டுருவோம் பூஜை ரூம்லேருந்து கூட பார்க்கலாம். சரிப்பா, சரிடா, நீ கதை சொல்லுடா. சொல்லு, நீ கண்டினியூ கதை பண்ணு. சொல்லு, கதை சொல்லு, கதை சொல்லு. கண்டினியூ பண்ணு. சொல்றா. ஜுரத்தில் படுத்துட்டேன். படுத்துட்டு எங்கள் அம்மா ஏற்படுறாங்கன்னு எழுந்துக்கவே முடியல. எழுந்து சரி அப்புறம் நாங்கள் முடிஞ்சு எழுந்து ஒரு மதியமாக கடைக்கு போகிறேன். ஒரு அதே டைம் ஒரு 1 1:30 அந்தமாரி இருக்கும். அந்த டைமில் எழுந்து நான் கடைக்கு போகிறேன். கடைக்கு போகும்போது திருப்பி எனக்கு அந்தமாரி கல் திருப்பி போயிட்டு வந்து வீயுது. ஆனால் இந்த கல் இதுமாரி வந்து வீயுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் இதில் கன்னிமா கோயில் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நான் நிற்கிறேன். நின்னோடனே திருப்பியும் என் காலுக்கிட்ட வந்து கல் வீழுது. இது ஏன் இந்த மாரி வீடு சொல்லிட்டு நான் அந்த கொட்டாவை பார்க்குறேன். அந்த கொட்டா புதுசாக கட்டின மாரி என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அந்த கொட்டை யாரும் கட்டல. அந்த கொட்டை வந்து பழஞ்சி சாஞ்ச மாரி தான் இருக்குது. ஆனால் கொட்டை என் கண்ணுக்கு வந்து புதுசாக கட்டின மாரி தெரியுது. என்னை வந்து அங்கே வந்து யாரோ கூப்பிட்ற மாரி, இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ற மாரி ஒரு ஃபீலு. நான் பாட்டு கடையில் நிற்கிறேன். நின்று ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன். சரி கடி லாவணியா முடி பூச்சி தின்னு. ஏன் அவனை எப்படி பிடிச்சிட்டு இருக்க? கதை சொல்லிட்டு இருக்கும் கதையை கேட்கலாம். முடிய பிடிச்சிட்டு முடிய பிடிச்சி. ஏய் லூசா நீ, நான் ஏன் இழுத்தேன்? நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. அப்புறம் எதுக்கு இழுக்கிறேன்னு சொல்றான். நான் பண்ணி கேட்டுட்டேன். கதை கேட்கறது விட்டு என்ன முடிய பிடிச்சிட்டு. சரி கதை சொல்றேன். அதனாச்சு அந்த கொட்டை அந்த கொட்டை வீடு பார்த்து நான் இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஃபீலு. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம கடைக்கு தான் வந்தோம், கடைக்கு போகலாம். இது மேலே எங்கே நம்ம திரும்ப தேவையில்ல, எங்கே சொல்லி திரும்ப தேவை சொல்லிட்டு நான் மல்லிப்பூ வாசனை அதிகமாக வருதுண்ணா. என்ன திவ்யா என்னாச்சு? ஏழு சவுண்டு ரொம்ப கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லு சொல்றா, சொல்லு சொல்லு சொல்லு. அதனாச்சு நான் கடை ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. சொல்லு. அதனாச்சு நான் கடைக்கு போகலாம்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அந்த ஒரு சிறிய குரல் எனக்கு கேட்குது. குழந்தைங்களாம் சிரிச்சா ஒரு மாதிரியா இதுவாக கேட்கலாம். அந்த மாதிரி சிறிய குரல் அந்த கொட்டா வீட்டுலேருந்து என் காதுக்கு வருது. நான் இன்னத்துக்கு கத்தாத சொல்றல, கத்தாத 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 கத்தாத. திவ்யா ஏய், திவ்யா. திவ்யா 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 கத்தாத திவ்யா கத்தாத. எனக்கு பிடிக்கல. நான் சொல்லிட்டேன்.
திவ்யா யா பிடிக்கல உன்னோட அழுக சவுண்ட் எனக்கு பிடிக்கல. ஏய் அழுகாத அழுகாத திவ்யா அழுகாத திவ்யா அழுகாத திவ்யா கத்தாத கத்தாத ஜீவா பாரு ஜீவானா கத்தாத டேய் புறா கூப்பிடுறாத யா கத்தாத சொல்றேன் கத்தாத ஏய் யாருமே இங்க இல்ல கத்தாத கத்தாத என் காதுல கத்தாத எனக்கு பழிக்கிற கத்தாத கத்தாத அழுகாத எனக்கு பிடிக்கல அழுகாத அழுகாத டேய் திவ்யா திவ்யா யாருமே இங்க இல்ல திவ்யா தெரியலையே அழுகாத திவ்யா